ஒரு ஊரில் ஒரு வயதான மட்பாண்ட கலைஞர் இருந்தார். அவர் மிகச்சிறந்த பானைகளை செய்வதில் வல்லவர். ஒருமுறை அவர் மிக அழகாகச் செதுக்கிய ஒரு பெரிய ஜாடியை சந்தைக்கு எடுத்துச் சென்றார். துரதிருஷ்டவசமாக வழியில் நிலை தடுமாறி விழுந்ததில் அந்த ஜாடி பல துண்டுகளாக உடைந்துவிட்டது. அதை பார்த்த ஊர் மக்கள், ஐயோ, இவ்வளவு அழகான கலைப்படைப்பு வீணாகிவிட்டதே, இது வெறும் குப்பைதான் என்று பரிதாபப்பட்டனர். ஆனால் அந்த முதியவர் வருத்தப்படவில்லை. உடைந்த துண்டுகளை மிக கவனமாக சேகரித்து வீடு திரும்பினார். பல நாட்கள் அவர் வெளியில் வரவே இல்லை. சில வாரங்கள் கழித்து அவர் ஒரு புதிய பொருளைக் கொண்டு வந்தார். அவர் உடைந்த ஜாடியின் துண்டுகளை தங்க முலாம் பூசிய ஒரு வகை பசையினால் கின்சுகி போன்ற கலை இணைத்து முன்னைவிட அழகான தனித்துவமான கோடுகளைக் கொண்ட ஒரு புதிய ஜாடியை உருவாக்கியிருந்தார். சந்தையில் மக்கள் அதை பார்த்து வியந்தனர். முதலில் இருந்த முழுமையான ஜாடியை விட தழும்புகளுடனும் தங்க கோடுகளுடனும் இருந்த இந்த உடைந்த ஜாடி பல மடங்கு அதிக விலைக்கு விற்கப்பட்டது. இந்த கதையின் நீதி: தோல்விகளும் வடுக்களும் ஒருவரை பலவீனப்படுத்துவதில்லை, அவற்றை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதை பொறுத்து அவை நம் வாழ்வியல் அழகான அடையாளங்களாக மாறுகின்றன.